ஏங்க சூரியன் மொட்டை போட்டு வந்துட்டான் டாப் ஸ்லிப்புக்கு. அதுக்கப்புறம் அவர் எதையோ தேடுறான், என்ன சீக்கிரம் தேடி தொலையா அப்படிதான் எனக்கு தோணுது படமா பார்க்கும்போது. அப்புறம் எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் நீ என்ன சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட்டம் ஓப்பனிங் சூரியன் காத்துல இருந்து மொட்டை போட்டு எந்திரிக்கிறான் சார். அங்கதான் படத்தை ஓபன் பண்ணியா பாக்யராஜ் ஸ்டைலுக்கு வந்துட்டீங்க. அங்க அந்த ஸ்கிரிப்ட் அதை அடாப்ட் பண்றேன். அவன் யாரு, இவன் எதுக்கு முட்டை போட்டிருக்கான்? அப்புறம் அவன் ஒரு ஊருக்கு வரான், கூப்புல சேர்றான். ஆனா அவன் யாரோ ஒருத்தன் டிவில நியூஸ் போது மறைக்கிறான். இப்படி வந்தா தானே சார் கியூரியாசிட்டி இருக்கும். நம்ம உனக்கு யாருன்னு காமிச்சு அப்புறம் டிவி நியூஸ் மறைச்சா என்ன மறைக்கல, ஆடியன்ஸ் தெரியுமே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஆடியன்ஸ் இவன் ஏன் மறைக்கிறான்னு கியூரியாசிட்டி வேணுமான்னு சங்கர் சாப்பிட வச்சுட்டாரு. ஒரு நிமிஷம் சாப்பிட கவிக்க அவர்கிட்ட பிரச்சனை என்ன கிடையாதா, ஒரு பிக் பால் பைப்னா சாப்பிட விட மாட்டாரு, தண்ணி குடிக்கணும். ஒரு சார் ஒரு நல்ல பாயிண்டா இருக்கியா நீ சொல்றது, அப்படி மாற்றி போட்டா. எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்படி இருக்கணும்னு தெரியுது, இதை எப்படி டேக்குல மாத்துருவாங்க எனக்கு தெரியாது. அதான் அவர்கிட்ட சொல்றேன். அவரு அதெல்லாம் ஓப்பன் பண்ணா அது சூப்பரா இருக்கியா, அது இது செமையா இருக்கியா, அது நம்ம நமக்கு திரைக்கதை பண்ணும்போது தோணல அப்படின்றது எனக்கு இப்பதானே தோணுச்சு அப்படின்னு. சரி நாளைக்கு காலைல நம்ம வந்து டைரக்டர் சொல்லுவோம், வேணாம் போய் சொன்னா ஒத்துக்க மாட்டாரு, இருக்கு நல்லாதான் இருக்குன்றாரு. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம எடிட்டர் பிடிப்போம், எடிட்டர் மூலமா சொல்ல வைப்போம் அப்படின்னு. நல்ல ஐடியா, காலை 7 மணிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. காலை 7 மணிக்கு போய் எடிட்டிங் நிக்கிறோம். விஜய் சார் வர போய் இந்த மேட்டர் சொல்றோம். அவர் இப்படி ஆச்சரியம் பார்த்து, நல்லா இருக்கு சங்கர், இதுவும் சூப்பரா இருக்கு அப்படின்னாரு. இது எப்படி சார் டைரக்டர் சொல்றது, நீங்க சொல்றீங்களா சார் அப்படின்னு. நான் ஒன்னா சொல்றேன், இப்படி மாற்றி போட்டு பார்க்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் நாங்கள் வந்தோம், எடிட்டிங் வந்து டைரக்டர் வந்தார், இவர் டைரக்டர் மட்டும். அப்போ எடிட்டிங்குள்ள வந்து டைரக்டர் சங்கர் சந்து போவார், நான் போகக்கூடாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட்ல வெளியே இருக்கிறேன். அப்போ நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன், இவங்க உள்ளே போகிறாங்க. நான் அப்படியே உட்காந்து சரி என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்குறேன்னா, அப்போ கொஞ்சம் வந்து எங்கள் சங்கர் சார் முகத்தில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே நம்மளாம் ஒரு விஷயம் ஓகேன்னு வெளியே வந்தேன்னா அவர் வெளியே இப்படி ஃப்ளாட்டாக தான் வருவார். நான் இப்படி பாக்குறேன், ஓகே ஆயிடுச்சா என்ன நடந்துச்சு, அவர் அப்படியே பாக்குறாரு, நான் அப்படியே ஒரு ஃபேஸே பாக்குறேன், இவரு பக்கம் எடுத்து ஓடுறேன்.